ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சிக்கன் கிரேவி தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் ஹீட் ஆனதும் அதில் 2 பட்டை, கொஞ்சமாக கடல்பாசி, 2 கிராம்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நீங்கள் பிரிஞ்சி இலை இல்லை ஏலக்காய் வாசனை பிடிக்கும்னா அதையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா வந்து பொரிஞ்சதும் 2 பெரிய சைஸ் வந்து வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே வந்து சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பிரதர் தான் வந்து பண்ணிகிட்ருக்காரு. இது ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு. அதாவது சிக்கனோட நம்ம வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கிறோம். ஸோ அதனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இது வந்து இட்லி, தோசை, சாதத்துக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் சப்பாத்தி, பரோட்டாவுக்கு இன்னும் அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கட்டும். நான் 2 வந்து பெரிய சைஸ் வந்து பச்சை மிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். லைட்டாக வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், கருவேப்பிலை இருந்தால் சேருங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போது இது நல்லா வந்து வதங்கட்டும். வதங்கிறதுக்காக நான் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். அதில் இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே வந்து சிக்கனையும் சேர்த்து நீங்கள் வந்து வதக்கி விடலாங்க. சட்டுனே வதங்கிரும். நான் பிராய்லர் சிக்கன் தான் வாங்கியிருக்கேன், 1/2 kg. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. அதாவது என்கிட்ட குட்டி குட்டி தக்காளி இருந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 தக்காளி கிட்ட நான் போட்டிருக்கேன் கட் பண்ணி. ஸோ இதையும் வந்து நல்லா வந்து நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு கை அளவுக்கு இஞ்சினா ஒரு கை அளவுக்கு பூண்டு எடுத்து நல்லா வழுவழுன்னு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது வச்சுருக்க சிக்கனை வந்து நல்லா அலசிட்டு அதையும் இது கூடவே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே வந்து உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன், தோல் எடுத்துட்டு. 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இது கூடவே போடலாம். இப்போவே டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே நார்மலாக வந்து சிக்கன் கிரேவி மட்டும்தான் பண்ணுவாங்க. சிக்கனோட உருளைக்கிழங்கு சேர்த்து போட்டிங்கன்னா இன்னும் எம்மியாக இருந்தது. சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வந்து வதங்கிருச்சு. இப்போ மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து இது கூடவே சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் ஆட் பண்ணுறேன். உங்கள் கிட்டே தனி மிளகாய்த்தூள் இருந்துச்சுன்னா தனி மிளகாய்த்தூள் தனியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மிளகாய்த்தூள் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அதில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வேக வைக்கலாங்க. ஸ்பைசினஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் எனக்கு வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்களா இருந்தால் இன்னும் 1 ஸ்பூன் அதிகமாக வந்து சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக சிக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் அண்ட் மிளகுத்தூள் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள் கிரேவியில். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது கொத்தமல்லி தலையும் வந்து நான் தூவிக்கிறேன். பாருங்கள், இது அப்படியே வந்து லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. நீங்கள் இல்லைனா சிக்கன் சுக்கா ஸ்டைலில் பண்ணுறதுனாலும் நல்லா இதிலையே வந்து அப்படியே வேக விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் இல்லைங்களா, அதுக்காக தான். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ஆட் பண்ணலை. உப்பு காரம் கொஞ்சம் கரெக்டாக இதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில்.
பாருங்கள் நல்லா வந்து கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கையளவுக்கு எடுத்து ஒரு தேங்காவை அரைச்சி இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். தேங்காய் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் நார்மலாக தேங்காய் இல்லாத சிக்கன் உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காக வேணுன்றதுனால நான் தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வந்து கிளறி விட்டாச்சு. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட கொதிக்கட்டும். அப்போ தான் நல்லா வந்து பாருங்கள் திக்காயிடுச்சு கிரேவியாட்டும். அவ்வளோதாங்க, சூப்பரான உருளைக்கிழங்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீதா சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.